இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அந்த கம்பெனியை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னாரு. அவங்க உறவினர் தான் நடத்துகிறாங்க. அவங்க உறவினர் தான் நடத்துகிறாங்க. இப்பொழுது கூட அதுலேருந்து வருகின்ற வருமானங்கள் அவங்ககிட்ட தான் இருக்கு. அது கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது. அதனால தான் இப்போ என் பொருட்டு இப்போ நீங்கள் கேட்டீங்களே அரசியல் நடத்துறதுக்கு எங்கேருந்து பணம் வந்ததுன்னு இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அவர் காஞ்சிபுரம், நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிராநந்தினியில் ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர விடுதி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேலே அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து 3வது கிலோமீட்டரில் ஒரு பெரிய அரண்மனை, 10 கிரவுண்டில் ஒரு கிரவுண்டு வந்து 1.5 கோடி ரூபா. அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்க, 10 கிரவுண்டு 15 கோடி ரூபாயில் 5 கோடி ரூபாய்க்கு பெருமானளவு ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவன் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும்னாரு. ஆனால் அவருடைய வீட்டை இப்போ போய் பாருங்க, சுற்றி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போடு செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருக்கு. யாரும் அழைக்கல, ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாதுக்காக. எனவே அவர் துறையை பொறுத்தவரை இந்த நிலைமையில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அது குறித்து காலம் வரும், பேசுவதற்கு நிறைய இருக்குது.